Hi Ma, this is Maga exercise 7.4 fifth sum cos 2 theta equal to 0 எனில் 0 cos theta sin theta 0 sin theta 0 cos theta the whole square இன் மதிப்பை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ cos 2 thetaவினுடைய மதிப்பு 0ன்னு கொடுத்துருக்காங்க. எப்போ நமக்கு காஸ்னுடைய மதிப்பு 0 வரும்னா நீங்கள் 10th படிச்சதான் சாமி 9th படிச்சிங்களா? காஸ் எதுக்கு 0ன்னு வரும் பாருங்கள். காஸ் 0க்கு 1 காஸ் 90க்கு இங்கே 0 30 45 60 0ன்னு போடுவோம் இல்லையா? அங்கே சைன் போட்டோன்னா அங்கே சைன் 0 0 இது 1/2 இது 1/√2 இது √3/2 இது 1. அப்படியே காசை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸில் போடலாம். 1 √3/2 1/√2 1/2 இங்கே 0. அப்போ காஸ் தீட்டா எதுக்கு நமக்கு 0 வரும்? 90க்கு 0 வரும். ஆனால் எத்தனை காஸ் டீட்டா கொடுத்துருக்காங்க பாரு சாமி? காஸ் 2 டீட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ 2 மடங்கு டீட்டாவை சேர்த்தா தான் 0 கிடைக்குது. அப்போ 90 பாதி ஆக்குனா எத்தனை? 45. ஏன்னா 2 45 தான் 90 வரும். ஸோ காஸ் 90 டிகிரி ஈக்குவல் டு 0. திஸ் இம்ப்ளைஸ் 2 டீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. திஸ் இம்ப்ளைஸ் டீட்டா ஈக்குவல் டு பெருக்கலாக இருக்கிற 2 தானே பக்கம் வச்சுன்னா வகுத்தலாம் மாறும். அப்போ டீட்டாவின் மதிப்பு 45 டிகிரி. அப்போ காஸ் 45 டிகிரி. காஸ் ஒரு டீட்டாவினுடைய மதிப்பு 2 டீட்டாவினுடைய மதிப்பு கொடுத்தாங்க. ஒரு டீட்டாவின் மதிப்பு காஸ் 45 டிகிரி மதிப்புனது 1/√2 தானே. அப்போது சைன் 45 டிகிரி என்னது மதிப்பு? சைன் 45 டிகிரி ஆல்சோ 1/√2. ஓகே, இந்த டீட்டாவினுடைய மதிப்பு என்னது? 45 டிகிரி. ஓகே, இப்போ இதில் காஸ் டீட்டா இருக்குது, சைன் டீட்டா இருக்குது. அப்போ டீட்டாவுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்? 45 டிகிரி போட்டேன் அப்படின்னா 1/√2. புரியுதா சாமி? அப்போ காஸ் டீட்டாவுக்கு பதிலாக 1/√2 போட போகிறேன், சைன் டீட்டாவுக்கு பதிலாகவும் 1/√2 போட போகிறேன். நான் எழுதிக்கலாமா? A = ஸ்கொயர்னா சாமி அத்தனை முறை போட்டு பெருக்கணும்னு அர்த்தம். ஸோ 2 டைம்ஸ் இந்த அணியை வந்து நம்ம போட போகிறோம். 0 காஸ் டீட்டா அப்போ 1/√2, சைன் டீட்டா 1/√2, காஸ் டீட்டா 1/√2, சைன் டீட்டா 1/√2, இது 0, சைன் டீட்டா 1/√2, 0, 1/√2. ஓகே, ஸ்கொயர் இருக்குது, அதனால் 2 டைம் போடுறோம் சாமி. ஸ்கொயர் 0 1/2 1/√2 1/√2 1/√2 0 1/√2 0 1/√2. ஐயோ சாரி. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது √2யும் பெருக்குன்னா வெறும் 2. இதான் உங்களுக்கு சின்ன கிளாஸ்லேருந்து நான் அழகாக சொல்லி தந்தது. ஏன்னா 2 எத்தனை முறை வந்திருக்கு? 2 முறை வந்திருக்கு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அது வெறும் 2 கிடைக்கும். அப்போது √2யும் பெருக்குனா வெறும் 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கணக்கு நம்ம இன்னும் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, இப்போ பெருக்கும்போது எப்படி சாமி பெருக்கணும்? நிரல் முதல் உறுப்பு எழுதணும். முதல் நிரல் எழுதும்போது முதல் உறுப்பு எழுதணும். 0 கூட 0 பெருக்குனா 0 தான். 1/√2 ரெண்டாவது உறுப்பு தான் பெருக்கணும். 1/√2யும் 1/√2யும் பெருக்குனா ஓரம் 1 தான். √2யும் பெருக்குனா வெறும் 2 வருமா? அப்போ 0 + 1/2 ப்ளஸ் இங்கே பாருங்கள் 1/√2 1/√2 பெருக்குனா 1/2. அடுத்து இரண்டாவது உறுப்பை எழுத போகிறோம். இரண்டாவது நிரலை பெருக்கி 0 கூட அதை பெருக்குனா 0, 1/√2 1/√2யும் பெருக்குனா 1/2, இது கூட பெருக்குனா 0. அடுத்து தேர்டு இது 0, அதுக்கப்புறம் இது ஒன்றாயிடுச்சு 0 ப்ளஸ் 1/√2 1/√2 பெருக்குனா வெறும் 1/2. ஓகேம்மா? அடுத்தது இரண்டாவது நிரை முதல் நிரலில் பெருக்கலாம். 1/√2 0 0 ப்ளஸ் 1/√2 1/√2 1/2 ப்ளஸ் 0வையும் 1/√2 பெருக்குனா 0, 1/√2 1/√2 பெருக்குனா 1/2 ப்ளஸ் 1/√2 1/√2 பெருக்குனா 1/2 ப்ளஸ் 0 கூட பெருக்குனா 0. இப்போ 1/√2 1/√2 பெருக்குனா 1/2 ப்ளஸ் இது கூட 0 பெருக்குனா 0 ப்ளஸ் 0 கூட இதை பெருக்குனாலும் 0. ஓகே, அடுத்தது 1/√2 0 1/√2 0 பெருக்குனா 0, அடுத்து 0 கூட இதை பெருக்குனா 0 ப்ளஸ் 1/√2 1/√2 பெருக்குனா 1/2, 1/√2 1/√2 1/2 ப்ளஸ் 0 கூட 1/√2 பெருக்குனா 0 ப்ளஸ் இது கூட 0 பெருக்குனா 0. தேர்டு 1/√2 1/√2 1/2, இதுவும் 0 இது 0 ப்ளஸ் 1/2. ஓகே, that is equal to
அரையும் அரையும் சேர்த்தா எவ்வளோ சாமி? 1. நல்லா தெரிஞ்சுங்க. இது அரை தானே, 2ல் பாதின்றது அரை, அதாவது பாதி. 2ல் 1ன்றது பாதி. பாதி பாதியும் சேர்த்தா முழுசு தான் கிடைக்கும். ஸோ அரையும் அரையும் சேர்த்தா 1. இது அரை, இது அரை, இது அரை, இது 1, இது அரை, இது அரை, இது அரை, இது 1. இதான் சாமி அந்த ஏனுடைய மதிப்பு, அதாவது அந்த ஸ்கொயர் மதிப்பு இதுதான். ஓகே, ஏ ஈக்குவல் டு, இப்போது ஏ என்ற அணி இப்போ தான் ஸ்கொயரே கிடச்சிருக்கு, மதிப்பு ஒன்றும் போகவே இல்லை. ஸோ அதனுடைய மதிப்பு போடலாம் சாமி. 1 இன்ட்டு இதையும் பெருக்கணும்ல, இதை விட்டுட்டோம்னா 1 மைனஸ் அரையும் அரையும் பெருக்கணும் 1/2 இன்ட்டு 1/2 1/4. அரையும் பெருக்குனா வேறு மாதிரி போட்டுறாதீங்க சாமி. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு. ஸோ -1/2 இன்ட்டு இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், இதை காலம் கேன்சல், ரோ எடுத்துட்டோம்னா 1/2 1/2 1/2 1. 1 கூட அரையும் பெருக்குனா அரை, மைனஸ் அரையும் பெருக்குனா 1/4, ப்ளஸ் 1/2 இன்ட்டு அடிச்சு விட்டுட்டோம்னா அரையும் பெருக்குனா 1/4, ஓர் அரை மைனஸ் அரை. ஓகே, இப்போது 1 கூட எப்போனா அதுதான் சாமி கிடைக்கும். 1லேருந்து 1/4 கழிச்சிட்டா எவ்வளோ சாமி வரும்? 3/4. இல்லை தெரியாத குழந்தைங்க இப்படி பெருக்கி கழித்து பை போடுங்க. ஓகே, 1லேருந்து 1/4 வாசி கழிச்சிட்டா 3/4 வாசி. -1/2 இன்ட்டு 1 கூட பெருனா அதே தான் கிடைக்கும். -1/2 இன்ட்டு அரையிலேருந்து 1/4 போனால் எவ்வளோ சாமி? 1/4, ப்ளஸ் 1/2 இன்ட்டு 1/4லேருந்து அரை போகணும். இதுதான் பெரிய நம்பர். 1/4லேருந்து அரை போனால் அரை தான், சாரி 1/4. என்ன 1/4? -1/4. சில புரியுதா? பெரிய எண்ணெய் இது தானே. இதுலேருந்து இதை கழித்து போடுறோம். இந்த மீசிமா எடுக்கிறது இதெல்லாம் விட்டுருங்க. ஈஸியாக இது பண்ணுறது. இது 1/4 பாகம், இது அரை பாகம். அரையிலேருந்து 1/4 பாகம் கழிச்சா 1/4 பாகம். பெரிய எண்ணிக்குறி இதான். தட் இஸ் ஈக்குவல் டு 3/4 மைனஸ் இதை பெருக்கணும் சாமி உள்ள. 1 1 2 நாள் 8, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 1 2 நாள் 8. தட் இஸ் ஈக்குவல் டு 3/4. இதை அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் இது 2 டைம்ஸ் வந்திருக்கா, ஒரு முறை, இது 2 முறை. அப்போனா போட போகிறோம் 2/8ன்னு போடலாமா? 1/8யும் 1/8யும் -1/8யும் -1/8யும் கூட்டினா -2/8. இப்போ பாருங்கள், இது ஒரு பின்ன எண், இது ஒரு பின்ன எண். இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. பகுதிகளை பார்க்கணும். நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். அப்போ 4னுடைய மடங்கு தான் 8. அப்போ இதை 2ஆல் பெருக்கினா எனக்கு 8 கிடைக்கும். பகுதியை 2ஆல் பெருக்கினா தொகுதியையும் 2ஆல் பெருக்கணும். 3 2 6, 6/8 -2/8. எத்தனை முறை 8 வந்தாலும் ஒரே முறை தான் போடுறோம். 6லேருந்து 2 கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மீதி 4. தட் இஸ் ஈக்குவல் டு 1 நாள் 4 2 நாள் 8. 1/2 தான் ஃபைனல் ஆன்சர். ஓகே.